ஹே வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன தான் டர்போ எஸ்யூவிஸ் இல்லை மிட் சைஸ் காம்பேக்ட் எஸ்யூவிஸ் நிறையா வந்து கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணாலும் சில செடான்ஸோடைய கம்ஃபர்ட், அதோட பவர், அதோட வீல் பேஸ் எந்த ஒரு எஸ்யூவிஸாலையும் இன்னும் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மிட் சைஸ் காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் இன்னும் கிங்காக ரூல் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியான்னு தான் சொல்லணும். ஸோ வித் இட்ஸ் பவர்ஃபுல் 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் இன்னும் இந்த செடானை நல்லா ரூல் பண்ணிகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் செடான். ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பவர்ஃபுல்லான செடான் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதை பவர்ஃபுல் ஆகணும், சேம் டைம் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த காரை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம பார்க்க போகிறது ஒரு செகண்ட் பேஸ் வேரியண்ட் விச் இஸ் ஸ்கோடா ஸ்லாவியாவோட சிக்னேச்சர் வேரியண்ட். சிக்னேச்சர் வேரியண்ட்டில் இப்போ 2025ல் நிறைய அப்கிரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் எல்இடி செட்டப்பில் ஹெட்லாம்ப்ஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கு, முன்னாடிலாம் அது இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்கோடா ஸ்லாவியா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. யூ கேன் அவைல் அப் டு டிஸ்கவுண்ட் அப் டு 45,000 வரைக்கும். ஸோ உங்கள் நியர்பை டீலர்ஷிப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் செடான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு த்ரில் லவராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த செடான் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலயமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேரியண்ட்டுக்கான கலர் அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ 7 மோனோடோன் கலர்ஸ் இருக்குது. அதில் 4 கலர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும். 3 கலர்ஸ் வந்துட்டு யூ ஹேவ் டு பே 10,000 எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ அந்த 3 கலர்ஸ் வந்து ப்ளூ, பிளாக் அண்ட் ஸ்டீல் மேட் கலர். ஸோ இதை மட்டும் நீங்கள் 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற இன்ஜின் 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின், 6 ஸ்பீட் மேனுவல்லையும் வருது, ஆட்டோமேட்டிக்லேயும் வருது. ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ப்ரைஸி. இதில் உள்ள பவர் இஸ் சேம் ஃபார் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ இட் ஜெனரேட்ஸ் 116 PS at 5,000 to 5,500 RPM which is very very super. 178 Newton meters of torque. செடானில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பிச்சுட்டு போகும் இந்த கார். ஓகே, 18 to 20 kmpl மைலேஜ் தே கேன் சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் டர்போ எக்யூப்னால டெஃபினட்டாக இதோட கம்மியாக தான் வரும். ஓகே, இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இமேஜ் டாப் மெண்டோட இமேஜ். பட் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளேர் அவுட் சைட் ரியர்வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள், எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள், பாடி கலர்ஸ்லேயே வந்துடும். அதிலே டர்ன் இண்டிகேட்டர்ஸும் இன்டிகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கோடாவோட எம்ப்ளம் இது வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப்டு கிரில், ஸ்கோடாவோட சிக்னேச்சர் ஹெக்ஸகன் ஷேப்டு கிரில். அதை சுற்றி க்ரோம் சரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலைன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஒரு எல்இடி ஷேப்ட் எல் ஷேப்டு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட் சென்சர்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிற லைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் கேன் ஆன் ஆர் ஆஃப். ஸோ சிம்பிளி செட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. அப்புறம் மேனுவல் கம்மிங் ஹோம் ஆர் லீவிங் ஹோம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எப்போல்லாம் நீங்கள் வண்டியோட இக்னிஷனை ஆஃப் பண்ணுறீங்களோ நார்மலாக ஹெட்லைட்ஸ் ஆஃப் ஆகிடும். பட் இதில் ஒரு செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணி ஸ்டியரிங் பக்கத்தில் ஒரு கியர் ஸ்டாக் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா whenever you unlock the door ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகிருக்கும் ஒரு 30 seconds. ஸோ சிமிலர்லி when you டோரை நீங்கள் அன்லாக் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகிடும். ஸோ விச் இஸ் அ குட் ஃபீச்சர் வென் யூ பார்க் இன் த டார்க். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர். கீழே வந்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த டாப் எண்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கும். பட் நம்ம வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸும் இருக்காது, அதை சுற்றி இருக்கிற க்ரோம் கார்னிஷும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபாக் லேம்ப்ஸ் மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லாமே லைக் வாட் எவர் யூ see here. ஓகே, திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. இப்போ இதோட அடுத்த வியூவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட சைட் வியூவில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். ஒரு R16 அலாய் வீல்ஸ் கிடைக்கும். லிங்க்ஸ் அலாய் வீல்ஸ் அப்படின்னு ஸ்கோடா பிராண்ட் பண்ணுறாங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்ஸ்லேயே வந்துடும், க்ரோம் ஆக்சன்ஸ் வந்திருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெண்டரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு கார்னிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கோடா அப்படின்ற ஒரு எம்ப்ளம் போட்டு அதை சுற்றி ஒரு க்ரோம் அவுட்லைனோட கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே டிசைன் சூப்பராக இருக்கும். இதில் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் லைன் ஃபுல்லாகவே அந்த க்ரோம் கார்னிஷ் வந்திருக்கும். பட் நம்ம வேரியண்ட்டில் அது வராது. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டாப் எண்டில் பி பில்லரில் ஃபுல்லாக கிளாஸி பிளாக் கலரில் அந்த பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு மேட் பிளாக் பிளாஸ்டிக் கவர் வந்திருக்கு.
ஓகே, இப்போ வீல்ஸில் இருக்கிற மற்ற அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காரில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஏபிஎஸ், இபிடி எல்லாமே வந்துடுது. மல்டி கொலிஷன் பிரேக்கிங் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் லைக் ஆஃப்டர் இம்பேக்ட் பிரேக்கிங். கார் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணிக்கும் ஆஃப்டர் இம்பேக்ட், ஸோ தட் நிறையா கொலிஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஷியல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த காரோட கம்ஃபர்ட்டை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த 4 வீல்ஸுமே இட் கீப்ஸ் ஆன் ட்ராக்கிங். ஸோ எந்த வீல் ஸ்பின் ஆகுதோ அந்த வீலை விட்டுட்டு மற்ற வீலுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்க்கை வந்துட்டு இன்ஜினில் இருக்கிற டார்க்கை ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஷியல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுனால அதை எலக்ட்ரானிக்காக ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கார் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன். ஸோ அதுவே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கும். அது பிரேக் டிஸ்க் வைப்பிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் லைக் அந்த டிஸ்கில் பிரேக் டிஸ்கில் எதுவுமே அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் படாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ யூ கேன் கீப் ஆன் மானிட்டரிங் த டயர் ஃபார் நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா ஃபீச்சர்ஸ் லைக் இதில் டாப் எண்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. ஒரு சில சின்ன டிஃப்ரென்சஸ் மட்டும்தான். ஓகே, அடுத்தது அந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட ரியர் வியூ பார்ப்போம். ஸோ ரியரில் டீஃபாகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக செடானில் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் கொடுக்க மாட்டாங்க. டீஃபாகர் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை அதுவே அவாய்ட் பண்ணிடும். ஸோ யூ டோன்ட் நீட் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடான்ற எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லாவியா எம்ப்ளம். ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர்வியூ கேமரா வித் ஸ்டாட்டிக் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைனமிக் இல்லை. நம்பர் பிளேட் வந்து எல்இடி இலிமினேட் ஆகிருக்கும். ஸோ நல்ல ஃபீச்சர், டிசைன் சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பார்க்ட்ரானிக் சென்சர்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த வேரியண்ட்டில் இந்த குரோம் கார்னிஷ் மட்டும் வராது, மற்றபடி எல்லாமே இருக்கும். ஓகே, டாப் எண்டில் இந்த குரோம் கார்னிஷ் வந்திருக்கும். இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதான் இதோட ரியர் வியூ. இதுக்குள்ளே இருக்கிற பூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பூட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பூட், 521 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே லக்கேஜ் லேம்ப் வந்துடும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் வந்து என்னென்னா அந்த எமர்ஜென்சி ட்ரையாங்கிளும் சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் கார் எதாவது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ மற்ற கார்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எமர்ஜென்சி ட்ரையாங்கிள் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர் தான். ஓகே, ஸோ இதான் அதோட ரியர் வியூ. ஓகே, இப்போ நீங்கள் சிக்னேச்சர் வேரியண்ட்டில் உள்ள டேஷ்போர்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டேஷ்போர்ட். இதில் பியானோ பிளாக் எலமெண்ட்ஸ் வந்திருக்கும், ப்ளஸ் ஒரு சில்வர் டெக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் டாப் எண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்சஸ். அப்புறம் இந்த வேரியண்ட்லேயுமே தே ஆர் கிவிங் ஆம்பியன்ட் லைட்டிங் இன் டேஷ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் டோர் ஹேண்டில்ஸ் சைட்லேயுமே உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வரும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், டாப் எண்டில் இந்த ஃபுட்வெல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லைட்ஸ் வரும், பட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு லைட்ஸ் வரல. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டில் நீங்கள் ஏதாவது யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட டிரைவர் சைட் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் ஹவுசிங்கில் வந்து இந்த ஸ்கோடா அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ விச் இஸ் ரியலி குட், நல்ல டிசைன் எலிமெண்ட். ஒரு டோர் ஹேண்டில்ஸில் எல்லாத்துலேயுமே க்ரோம் டெக்கர்ஸ் இருக்கும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் சைல்ட் ப்ரூஃப் ரியர் டோர் லாக்ஸ், சைல்ட் ப்ரூஃப் ரியர் விண்டோ லாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. டோர் எதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா இண்டிகேட் பண்ணும் கிளஸ்டரில். ஒரு டூவல் டோன் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. கீஸ் பொறுத்த வரைக்கும் யூ கெட் இன்ஜின் இம்மொபைலைசர் வித் ஃப்ளோட்டிங் கோட் சிஸ்டம், ஆன்டி தெஃப்ட் அலாம். ஸோ சேஃப்டியாக இருக்கும் கார், ஸோ நோ ப்ராப்ளம். சென்ட்ரல் லாக்கிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸ் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம், பட் ரிமோட் கண்ட்ரோல் வித் ஃபோல்டபிள் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர்லேயும் சரி ரியர் டோர்லேயும் சரி எல்லா டோர்ஸ்லேயுமே அந்த ஒரு குஷன்டு ஃபேப்ரிக் கொடுத்துருப்பாங்க. லெதரேட் கிடையாது, பட் ஃபேப்ரிக் மாதிரி கொடுக்கறதுனால நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல், அதில் லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் வித் அங்கங்கே கொஞ்சம் க்ரோம் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா ப்ரீமியம்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இங்கே ஸ்க்ரோலர்ஸ்லாம் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே,
ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு யூஸபிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக், ஸோ ரெண்டுமே அட்ஜஸ்டிங் ஸ்டியரிங் வீல் தான். பேடு ஷிஃப்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் வரும். எல்லா டோருக்குமே பவர் விண்டோஸ், ஸோ எல்லா விண்டோஸ்லேயுமே பவர் விண்டோஸ். அப்புறம் டிரைவர் சைடில் 4 பேர்த்துக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ அப் டவுன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடுக்கு மட்டும். ஸோ தே வில் கால் இட் அஸ் அ பவுன்ஸ் பேக் சிஸ்டம். ஸோ நடுவிலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்னா, ஸோ மேலே ஏறும்போது நடுவில் கை எடுத்துகிட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இறங்கிடும். தட்ஸ் தே கால் அஸ் பவுன்ஸ் பேக் சிஸ்டம். கிளஸ்டரில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அந்த பெரிய கிளஸ்டர் வராது. ஒரு 3.5 inch டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரி ஒரு சின்னதாக தான் கிளஸ்டர் கிடைக்கும். ஸோ அதில் நிறையா இண்டிகேட்டர்ஸ் லைக் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட், ஸோ நிறையா லைக் டிரைவருக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இதில் வந்துடும். ஸோ அது மட்டும்தான் இதில் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ டாப்மெண்டில் நல்ல ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு சின்ன டிஎஃப்டி டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்காங்க, 3.5 inch டிஎஃப்டி டிஸ்பிளே. இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபார் இன்க்ரீஸ்டு ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இஃப் யூ ஆர் ஐட்லிங் ஃபார் அ லாங் டைம் இன் டிராஃபிக். ஓகே, எல்லா டோர்ஸ்லையுமே ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்பவே நிறையா ஸ்டோரேஜ் வைக்கலாம். டிரைவர் சைடுமே ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கிளிப் டிக்கெட் ஹோல்டர், ஸோ நீங்கள் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம், டிக்கெட் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஜெர்மன் பேஸ் கார்ஸில் டெஃபினட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு சேஃபான ஃபீச்சர் என்னென்னா, எல்லா டோர்ஸ்லையுமே ரிஃப்ளெக்டிவ் டேப்ஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ நைட் டைமில் ரொம்ப சேஃபாக இருக்கிற ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிரைவர் சைடு உள்ள கண்ட்ரோல்ஸ். இப்போ இதில் மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஸ்கோடா ப்ளே ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஸ்மார்ட் பிளிங்க் எல்லாமே இருக்கும். இதில் ரொம்ப ப்ரீமியமான ஃபீச்சர் எது சொல்லணும் அப்படின்னா 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ டாப் எண்டில் சப் ஊஃபர்ஸ்லாம் வரும், பட் இதில் 8 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஃப்ரண்ட்டில் 2 ட்வீட்டர், 2 ஸ்பீக்கர், ரியல்லையும் 2 ட்வீட்டர், 2 ஸ்பீக்கர் கிடைக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டில் 200 watts ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் டாப் எண்டில் யூ வில் கெட் 380 watts ஸ்பீக்கர்ஸ். ஓகே, அதே மாதிரி இதில் இன்பில்ட் கனெக்டிவிட்டி லைக் ஸ்கோடாவோட கனெக்டட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வந்து டேரெக்டாக நீங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ நல்ல ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது அந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட ஏசிஸ் பார்க்கலாம். ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசைன் எலமெண்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஏர் வென்ஸ் ஃபுல்லாக சுற்றியுமே க்ரோம் ஃபினிஷாக வந்திருக்கும். ஸோ விச் இஸ் ரியலி குட். நல்ல ப்ரீமியம்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டக் ஸ்லைடர்ஸில் கூட அந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுத்தது இன்னும் ஆடட் ப்ரீமியம்னஸ் தான் நான் சொல்லணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது ஃபுல்லாகவே டச் பேனலாக இருக்கும், எதுவுமே பட்டன்ஸாக இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே டச் பேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. சில டிஜிட்டல் டிஸ்பிளேஸும் இருக்குது. இதில் ஏர் ப்யூரிஃபையர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ஏர் கேர்ன்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரியர்லையும் ஏசி வென்ஸ் இருக்கும். இதில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் லைக் ஃபார் லாங் ட்ரைவ்ஸ் ரொம்பவே நல்ல ஃபீச்சர். ஓகே, இப்போ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட சென்டர் கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம். ஸோ சென்டர் கண்ட்ரோல்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கியர் நாபை சுற்றி ஒரு க்ரோம் ரிங் கொடுத்துருப்பாங்க, நல்லா ப்ரீமியமாக இருக்கும். பட் இந்த என்டையர் கியர் நாப் சுற்றி ஒரு க்ரோம் ரிங் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் டாப் எண்டில் மட்டும்தான் வரும். இந்த இமேஜில் பார்க்குறது எல்லாமே டாப் எண்ட். ஓகே, ஸோ அதில் தான் வரும். பட் நம்ம வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இதை சுற்றி க்ரோம் வராது. செகண்ட், இது டுவல் டோனாகவும் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பெய்ஜ் கலர் மாதிரி டுவல் டோனில் கொடுத்துருக்காங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கும். பட் நம்ம வேரியண்ட்டில் அதுவும் ப்ரீமியமாக தான் இருக்கும். பட் இட் ஸ்டில் கம்ஸ் இன் ஒன்லி சிங்கிள் கலர் விச் இஸ் பெய்ஜ் கலர். ஓகே, ஃப்ரண்ட்டில் சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டோரேஜோடு கொடுத்துருப்பாங்க, நிறையவே ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த இமேஜில் தரல. ஒரு 12 volt பவர் சாக்கெட்டிங் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும், ரியர்லையும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் ஃபார் போத் டேட்டா ஆஸ் வெல் அஸ் சார்ஜிங். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் கிரிப் மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ தட் யூ கேன், அதுக்கு மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா 1 hand பாட்டில் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட சென்டர் கண்ட்ரோல்ஸ். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டாப் எண்டில் மட்டும்தான் இந்த க்ரோம், இந்த ஹேண்ட் பிரேக்கில் அந்த க்ரோம் வந்திருக்கும். பட் நம்ம இதில் கிளாசி பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது இந்த வேரியண்ட்டில். ஓகே,
ஸோ அடுத்ததாக இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ரூஃப் கண்ட்ரோல்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ யூ கெட் எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் ஆன் போத் த ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் த ரியர். ஸோ ரியல்லையுமே வந்திருக்கும். ஒரு ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஃபீச்சர். இந்த மாதிரி ஒரு மிட் வேரியண்ட்டில் கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது வித் ஆன்டி பிச் டெக்னாலஜி. ஸோ நடுவில் எதுவும் கை கொண்டு போயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸ் ஆகிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. ஸோ விச் இஸ் லைக் மோர் சேஃப் ஃபார் யூ. ஃப்ரண்ட்டில் சன் வைசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோ டிரைவர் சைடில் மட்டும் அந்த வேனிட்டி மிரர்ஸ் வந்திருக்கும். ஒரு 4 ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட் ஹேங்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ரியர் ரூஃப் ஹேண்டில்ஸில். ஓகே இப்போ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட சீட்ஸ் பார்க்கலாம். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் யூ கெட் 6 ஏர் பேக்ஸ், 3 point சீட் பெல்ட்ஸ் ஃபார் ஆல் சீட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் யூ கெட் ப்ரீ டென்ஷனர்ஸ் ஆஸ் வெல். அப்புறம் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரீஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் ஆல் சீட்ஸ். ஸோ எல்லா சீட்ஸ்லையுமே நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹெட் ரெஸ்ட்டில். ஃப்ரண்ட்டில் சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ்க்கு நான் பின்னாடி வரேன். அப்புறம் டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் மேனுவலாக நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் டாப் எண்டில் போனீங்கன்னா யூ கெட் எலக்ட்ரிக் டிரைவர் ஆஸ் வெல் அஸ் கோ டிரைவர் சீட்ஸ். பட் இந்த வேரியண்ட்டில் நம்மளுக்கு எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து எல்லாமே பிளாக் ஃபேப்ரிக் சீட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டாப் என்னால் கொஞ்சம் டூவல் டோனில் வந்திருக்கும். பெர்ஃபரேட்டட் பெய்ஜ் டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இதில் அதெல்லாம் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெதரட் சீட்ஸ் வென்டிலேட்டட் சீட்ஸாக இருக்கும் டாப் எண்டில். பட் நம்ம வேரியண்ட்டில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது, நாட் வென்டிலேட்டட். அப்புறம் ரியரில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சீட்ஸ்லேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி. ஸோ எப்போயுமே மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் ரியலில் ஏசி வென்ஸு. ஸோ ரியலில் 2 டைப் சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன பார்க்கலாம். ஸோ ரியலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லையுமே சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர்லையுமே ஆம்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக நடுவில் ஒருத்தவங்க உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஐசோஃபிக்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார் சைல்டு. ஸோ இட்ஸ் குட். 60/40 ஃபோல்டபுள் ரியர் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஃபீச்சர் தான். கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்ல ஃபீச்சராக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் ஸ்கோடா ஸ்லாவியா சிக்னேச்சர் வேரியண்ட்டோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ சிக்னேச்சர் வேரியண்ட்டில் தான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வேரியண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜின், ரொம்பவே சூப்பரான இன்ஜின். ஸோ இதான் இந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ். இப்போ இந்த கார் வாங்கலாமா வேணாமான்ற என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினெட்லி எஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜின் எனக்கு இந்த ப்ரைஸில் ஒரு 13.5 lakhsல கிடைக்குது. செகண்ட் எனக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோ டிமிங் மிரர்ஸோடு கிடைக்குது. ஸோ உள்ள ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். சீட்ஸுமே நல்ல ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், நல்லா ப்ரீமியமாகவே இருக்கும். ஸோ டாப் அண்ட் லெதரேட் கொடுக்கலனாலும் ஃபேப்ரிக் சீட்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப். 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கலே சேஃபஸ்ட்டு செடான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஃபாக் லேம்ப்ஸ் இஸ் நாட் அ பிக் டீல். ஸோ ஃபாக் லேம்ப்ஸ் இல்லைன்றதுக்காக நீங்கள் இதை வாங்காமலாம் இருக்க வேண்டாம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 1 லிட்டர் TSI அந்த டர்போக்காகவே டெஃபினட்டாக அந்த கார் வாங்கலாம். ஸோ யூ கெட் த பவர் ஆஸ் வெல் அஸ் த கம்ஃபர்ட் இன் 13.5 lakhs. ஸோ மேனுவல் கியர் பாக்ஸ் 13.5ல இவ்வளோ பெரிய செடான், சூப்பர் செடான் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டெஃபினெட்லி எஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி காராக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் உங்கள் சப்போர்ட் காமிங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.